ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். பார்க்கும்போதே சூப்பராக இருக்குதுங்க. ஒரு சூப்பரான ஒரு பிரேக்ஃபாஸ்ட் தாங்க. அப்படி இல்லைனாலும் ஸ்நாக்ஸாகவும் செஞ்சு கொடுக்கலாம் குழந்தைங்களுக்கு. ரொம்ப சூப்பராக இருக்கும், சாப்பிட்றதுக்கு அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குதுங்க. கண்டிப்பாக ஒரு முறை இப்படி ட்ரை பண்ணி பாருங்கள். எவ்வளோ சூப்பராக இருக்குதுன்னு சொல்லிட்டு ஹெல்த்தியான ஒரு பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி தாங்க இது. வாங்க எப்படி செஞ்சுன்னு வீடியோக்குள்ளே போயிட்டு பார்க்கலாம். அதுக்கு ஒரு மிக்சிங் பவுல் ஒன்று எடுத்துக்கோங்க. அதில் ஒரு கப் அளவுக்கு வந்து கோதுமை மாவு வந்து சேர்த்துக்கோங்க. நல்லா ஜலிச்சுட்டு வந்து சேர்த்துக்கோங்க. தேவைக்கேற்ப வந்து உப்பு சேர்த்துக்கோங்க. நீங்கள் மாவு எந்த அளவுக்கு எடுக்கிறீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு வந்து உப்பு தேவைப்படும். அதுக்கு பார்த்து வந்து நீங்கள் சேர்த்துக்கோங்க. நான் வந்து 1/2 டீஸ்பூன் எடுத்துருக்கேன். 1 டீஸ்பூன் அளவுக்கு வந்து நெய் சேர்த்துக்கோங்க. நெய் பிடிக்காதவங்க எண்ணெய் வந்து 2 டீஸ்பூன் அளவுக்கு வந்து சேர்த்துட்டு மாவு வந்து நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி கொடுத்துக்கோங்க. அந்த நெய்யிலே வந்து மாவு வந்து நல்லா மிக்ஸ் ஆகி வரணும். அதுக்கு பிறகு தண்ணி வந்து சுடுதண்ணி வந்து சேர்த்துக்கோங்க. சுடுதண்ணி வந்து நம்ம டீ சாப்பிடும்ல அதனுடைய பதத்தில் இருக்கணும் சூடு. சேர்த்துட்டு கையால் வந்து பிசைய முடியாது, அதனால் வந்து ஒரு ஸ்பூன் வச்சு பிசைஞ்சிக்கோங்க. அதுக்கு பிறகு வந்து நம்ம கையால் வந்து நல்லா வந்து மாவு வந்து பிசைஞ்சு எடுத்துக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், இந்த சேனல் வந்து தொடர்ந்து பார்த்துட்டு இருக்கிறவங்களுக்கு சின்ன ஒரு ரிக்வெஸ்ட்டு. வீடியோ பிடிச்சிருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் சிம்பிள் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. தொடர்ந்து வந்து போடக்கூடிய வீடியோ வந்து பார்த்துட்டு வாங்க. பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். இப்போ பாருங்கள், மாவு வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு தட்டு போட்டு ஒரு 10 நிமிஷம் மூடி விட்டுருங்க. ஒரு 10 நிமிஷம் மாவு நல்லா ஊறி வந்த பிறகு கையால் வந்து இது போல் வந்து நல்லா பிசைஞ்சு கொடுத்துக்கோங்க. கையால் வந்து நல்லா பிசைஞ்சிட்டு லைட்டாக வந்து எண்ணெய் வந்து 1 டீஸ்பூன் சேர்த்துட்டு லாஸ்ட்டாக வந்து பிசைஞ்சிக்கோங்க. ஏன்னா கையில் வந்து ஒட்டும். இது போல் சின்ன சின்ன பால்ஸாக வந்து உருட்டி எடுத்துக்கோங்க. நான் வந்து சின்ன சின்ன பால்ஸாக வந்து எடுத்துருங்க பாருங்க. அதே போல் ரொம்ப பெரிய பால்ஸாக இருந்தால் கொஞ்சம் வந்து வேகாத மாதிரி இருக்கும். அதனால் வந்து சின்ன சின்ன பால்ஸாக வந்து உருட்டி எடுத்துக்கிட்டிங்கன்னா நல்லாயிருக்கும். இப்போ பாருங்கள், உருட்டி வச்சுருக்க பால்ஸை வந்து நம்ம இட்லி தட்டில் வந்து சேர்த்துக்கலாம். இட்லி தட்டில் சேர்த்துட்டு ஆவியில் வந்து ஒரு 10 நிமிஷம் நம்ம வந்து வேக வச்சு எடுத்துக்க போகிறோம். நீங்கள் இட்லி பாத்திரத்துலேயோ அப்படி இல்லைன்னா ஒரு கடாயிலேயோ வந்து 1லேருந்து ஒரு 1.5 லிட்டர் அளவுக்கு வந்து தண்ணி சேர்த்துட்டு ஒரு ஸ்டாண்ட் ஒன்று போட்டுட்டு வேக வச்சு எடுத்துக்கோங்க. நீங்கள் வந்து டைரெக்டாக வந்து இட்லி பாத்திரத்தில் வைக்கிறது வந்து ஸ்டாண்ட் எதுவும் தேவையில்லை. டைரெக்டாக வந்து இட்லி எப்படி செய்கிறோமோ அதே போல் நீங்கள் செஞ்சு எடுத்துக்கலாம். நான் வந்து கடாயில் தான் வச்சுருக்கேன். இப்போ பாருங்கள், ஒரு 10 நிமிஷம் ஆகிருக்கு. நல்லா வந்து வெந்து வந்திருக்கு. நம்மளுக்கு மேலே பார்த்திங்கன்னா அந்த மாவு வந்து ஒட்டாமல் இருக்குது. இப்போ அப்படியே தூக்கி அதை வச்சிடலாம். அது அப்படியே ஆறட்டும். அடுத்து ஒரு பேஸ்ட் வந்து ஒன்று அரைச்சிக்கலாம். ஒரு தக்காளி, நல்லா பழுத்து தக்காளி வந்து 1லேருந்து ஒரு 2 தக்காளி வந்து நீங்கள் எடுத்துக்கோங்க. பூண்டு வந்து ஒரு 10 பல் பூண்டு. சின்ன வெங்காயம் இருந்தால் சேர்த்துக்கோங்க. அப்படி இல்லாத பட்சத்தில் வந்து பெரிய வெங்காயமே சேர்த்துக்கோங்க, ஒரு வெங்காயம் சேர்த்துட்டு இதை வந்து நல்லா பேஸ்ட்டாக வந்து அரைச்சி எடுத்துக்கோங்க. வதக்காமல் தான் நான் அரைச்சி எடுத்துருக்கேன். நம்ம ஏன்னா இப்போ வந்து எண்ணெயில் வந்து நம்ம வதக்கிக்கலாம், பச்சை வாசனை எல்லாம் போயிடும். ஒரு கடாயில் 2 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துட்டு 1/4 டீஸ்பூன் வந்து கடுகு சேர்த்துக்கோங்க. கடுகு நல்லா பொரிஞ்சு வந்ததும் நம்ம அரைச்சி வச்சுருக்க பேஸ்ட்டை வந்து சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா இவங்களை வந்து வதக்கி எடுத்துக்கோங்க. இந்த பேஸ்ட் வந்து ஃபுல்லாக வந்து பச்சை வாசனை போயிடணும். அந்த அளவுக்கு வந்து நல்லா வதக்கிட்டு அதுக்கு பிறகு மசாலா வந்து சேர்த்துக்கலாம். இந்த பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி வந்து ரொம்ப சூப்பராக இருக்குங்க. ஒரு ஸ்நாக்ஸை வந்து குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுக்கும்போது செம்மையாக இருக்கும் சாப்பிட்றதுக்கு. சின்ன சின்ன பால்ஸாக அது பார்க்குறதுக்கு அவ்வளோ சூப்பராக இருக்கும். பாருங்கள், சூப்பராக ஆறி வந்திருக்கு. இப்போ வந்து மசாலா சேர்த்துட்டு அதுக்கு பிறகு வந்து நம்ம வந்து பால்ஸ் வந்து சேர்த்துக்கலாம். கறி மசால் பொடி வந்து 1 டீஸ்பூன் வந்து சேர்த்துக்கோங்க. மட்டன் மசாலா அல்லது எந்த மசாலா வீட்டில் இருந்தாலும் அது 1 டீஸ்பூன் வந்து சேர்த்துக்கோங்க. மஞ்சள் தூள் வந்து ஒரு 1/4 டீஸ்பூன் சேர்த்துக்கோங்க. வரமிளகாய் தூள் வந்து ஒரு 1/2 டீஸ்பூன் சேர்த்துக்கோங்க. உங்களுக்கு காரத்துக்கு தகுந்தாற் போல் நீங்கள் சேர்த்துட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு நல்லா வந்து பச்சை வாசனை போகணும். இது கூட வந்து கருவேப்பிலை வந்து 2 கொத்து வந்து சேர்த்துக்கோங்க. நான் வந்து சேர்க்க மறந்துட்டேன். இப்போ வந்து பால்ஸை வந்து சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு ஒரு 3 நிமிஷம் வந்து நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி கொடுத்தீங்கன்னா நல்லா சூப்பராக வந்து மசாலா எல்லாம் எல்லா இடத்துலையும் பட்டு நல்லா சூப்பராக இருக்கும். பார்க்கும் போதே சூப்பராக இருக்குது இல்லை, சாப்பிட்றதுக்கு அவ்வளோ அட்டகாசமாக இருக்குது. கண்டிப்பாக நீங்களும் வந்து ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்கள். ஒரு 3 நிமிஷம் ஆயிடுச்சு. அடுப்பு ஆஃப் பண்ணிட்டு இப்போ வேறு ஒரு பிளேட்டில் வந்து மாற்றிக்கலாம். சூப்பராக ரெடி ஆயிடுச்சு.
இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் சிம்பிளை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. மீண்டும் அடுத்த ஒரு வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். தேங்க்யூ.